ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னியாகுமரி சைடில் ரொம்ப ஃபேமஸான அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன கருப்பட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே அடிஷ்னலாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அவல் சேர்க்காம தான் பண்ண போகிறேன். இப்போது 3 நேந்திர பழம் தோல் நீக்காமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சைடில் மேலிருந்து கீழே ஒரு கீரல் போட்டுக்கலாம். இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கீரல் போட வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் கீரல் போட்டுக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கருப்பட்டியாக இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த பழத்தோட தோல் நீக்கிட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பழம் வந்து 2ஆக பொழந்துரும். அதனால தோலை நீக்காமலே அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு கோட் பண்ணுறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் நான் இப்போ கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு தயார் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் பழத்தோட தோலை மெதுவாக நீக்கிட்டு மாவில் நல்லா முக்கி எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.